இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக இருக்கு. இது எல்லாத்த விட அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இவங்களை அத்தை அத்தைன்னு அன்போட கூப்பிடுவாங்க. அம்மானு கூட மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் கண்டிப்பா பேசுவாங்க, அதனால அத்தான்னு கூப்பிடுறாங்க. அன்பா பேசுனாக்கா அம்மானு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். பிள்ளைகள்லாம் அத்தை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அந்த அந்த திருக்குறள் அத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நடுவரா இருக்கிறாங்க. இதற்கான தலைப்பு விடுமுறை நாட்களில் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவுகிறார்களா, உதவவில்லையா? இப்பொழுது சற்றேறக்குறைய விடுமுறை முடிய போகுது. அடுத்த வாரத்துல இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் பள்ளி திறக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல இப்ப இந்த விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யறாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த தலைப்பு. பள்ளிக்கு போறப்ப அவங்களுக்கு பலவித வேலைகள் இருக்கும். அதனால அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உதவ நேரம் இல்லாம இருக்கும். ஆனா விடுமுறை நாட்கள்ல அவங்க ஓய்வாதான் இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யறாங்களா இல்ல உதவி செய்யலையா அப்படின்றத நம்ம பிள்ளைங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இதுல இடையூறா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கைபேசி தான். கைபேசியில பொழுத கழிக்கிறதுனாலதான் மாணவர்கள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யறது இல்ல, உதவி செய்ய முடியறது இல்ல அப்படின்னு அவங்களுடைய காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அணியில சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கைபேசியை தொடுறது இல்ல விடுமுறை நாட்கள்ல, அதனால பெற்றோர்களுக்கு உதவி செய்யறோம்னு. அப்ப இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, கைபேசியை பயன்படுத்தணுமா கூடாதான்றது நம்மளுடைய இதுலதான் இருக்கு. பெற்றோர்கள் கைபேசி கொடுக்காம இருந்தா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளும் உதவி செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த குழந்தைகளுடைய வாதத்துல இருந்து அதுதான் தெரிய வருது. நாங்க உதவி செய்ய தயாரா தான் இருக்கோம். ஆனா கைபேசியிலே எங்க பொழுது போயிருது, இல்ல கைபேசியில பொழுத கழிக்கிறதுனால எங்களால பெற்றோர்களுக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப தலைப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுமுறை நாட்களில் தான் நான் கேக்குறோம். விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் உதவி செய்கிறார்களா, உதவி செய்யவில்லையா அப்படின்னா. அப்போ பள்ளிக்கு போகும்பொழுது உங்களுக்கு நேரம் இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால விடுமுறை நாட்கள்ல எப்படி உங்களுக்கு பொழுது போகாது, அந்த பொழுதை எப்படி கழிக்கிறீங்க? அதுல கொஞ்ச நேரமாவது நீங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்றீங்களா அப்படின்னு தான். உங்களுக்கு விடுமுறைன்னா உடனே நீங்க எதுவுமே விளையாடாம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் அம்மாவுக்கு பதில் உங்கள வேலை பார்க்க சொல்லல. இல்ல அப்பாவுக்கு பதில் உங்கள வேலைக்கு போக சொல்லல. நீங்க குழந்தைங்க தான் பள்ளிக்கு போறீங்க, விடுமுறை விடுறாங்க. அப்போ அந்த விடுமுறை அப்போ அந்த சமயத்துல உங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு நீங்க சின்ன சின்ன உதவிகள் என்ன செய்றீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பட்டிமன்றம் வச்சிருக்கோம். இப்ப பார்க்கும்போது இதுல சின்ன வயசு யாருன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதிஷ். அவங்க சொல்றத கேட்கும்போது அதிசயமா தான் இருக்கு. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனாக இருந்து கொண்டு காலையில விடுமுறை நாட்கள்ல காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு, தன்னுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, அதற்கப்புறம் கடையில போய் அம்மாவுக்கும் உதவியா இருக்கேன்றாங்க. இத கேட்கும்போதே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரியே எல்லா குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்தால், நிச்சயம் பெற்றோர்கள் சந்தோஷம் தான் படுவாங்க. அதாவது பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தைகள நல்லா சௌரியமா வளர்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால பெற்றோர்கள் யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. அதாவது சிறு குழந்தைகள் கிட்ட. ஓரளவுக்கு பெரிய குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் வேணா, ஒரு சில அவங்களுடைய முடியாததுனால உடல் நலம் காரணமாக இல்ல, அவங்களுடைய உடல் வலிமை குறைஞ்சதுனால சில சமயம் உதவி கேட்கலாம் குழந்தைங்க கிட்ட. ஆனா குழந்தைகள் அவங்களாவே புரிந்து கொண்டு, ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வேலைய சொல்லி செய்யறத விட, அவங்களாவே அறிந்து, என்ன தேவை, பெற்றோர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, பெற்றோர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா, அதுவே ஒரு சிறப்பு தான். அதாவது வேலைன்னா நீங்க நினைக்கிற மாரி பெரிய வேலை அப்படிலாம் கிடையாது. ஒரு சாப்பிட்டு முடிக்கிறாங்க, இல்ல ஒரு இருமுறாங்கன்னா, தண்ணி வேணும் அப்படின்னா, அவங்க இருமி முடிச்சு தண்ணி கொண்டு வான்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போய் குடுக்குறதுக்கு பதிலா, அவங்களுக்கு தேவை அறிஞ்சு கொண்டு போய் தண்ணி குடுத்தீங்க, இல்ல தாகமா இருக்கு வெளியில இருந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா, தண்ணி கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அதுவே ஒரு உதவிதான். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் பிள்ளைங்க கிட்ட பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அத சொல்லி செய்யறத விட, அவங்க சொல்லாம செய்யும் பொழுது இன்னும் சிறப்பு. ஆதிஷ் சொன்ன மாரி பெற்றோருக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. நான் செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புறேன். அதாவது ராமாயண கதை உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா, ஸ்ரவணன் அப்படின்னு ஒரு சிறுவன் தான். உங்கள மாரி பள்ளி படிக்கக்கூடிய வயதுதான்.
அவன் சிரவணனுடைய அம்மா அப்பா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க 2 பேரையும் வந்து துலாபாரம் மாரி, அதாவது துலாபாரம்னா தராசுல எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் அந்த மாரி அதுல கூடையில வச்சு அம்மா அப்பாவ வந்து தன்னுடைய தோள்ல வச்சு சுமந்துட்டு போவாரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் கண்ணு தெரியாதனால அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் வந்து சிரவணன் தான் வந்து செய்வாரு. அவங்க அம்மா அப்பா கண்ணு தெரியலன்றனால அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா சேவையும் அந்த பையன் தான் வந்து செய்வாரு. அப்பேற்பட்ட சிரவணனுடைய பெற்றோர் பக்தி அதத்தான் வந்து இன்றைக்கு வந்து நீங்க எடுத்துக்காட்டா வச்சுக்கணும். அதாவது அது வந்து அந்த காலத்துல ராமாயண காலத்துல நடந்த கதை. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு குழந்தைகள்ட்ட எதிர்பார்க்க முடியுமான்னா இல்ல. நாங்களும் வந்து பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இப்போ வந்து உதவி செய்யவில்லை அப்படின்ற அணியில கூட அதான் சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் வந்து எங்க அம்மா, அப்பாலாம் தாத்தா, பாட்டி வீட்டுக்கு போய் தாத்தா, பாட்டிக்கு உதவியா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற பசங்க வந்து தாத்தா, பாட்டியவே வந்து வேலை வாங்குறாங்க. ஒரு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அவங்கள எடுத்து தர சொல்றாங்க. இவங்கட்ட வேலை சொன்னோம்னா, கை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து எதனுடைய அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகளுடைய உடல் நலம் வந்து அவ்வளவு வலுவா இல்ல அப்படின்றதுதான். உங்கள வந்து கல்ல உடைச்சு, மலைய உடைச்சு அப்படியெல்லாம் வந்து வேலை பார்க்க சொல்லல. சின்ன சின்ன உதவிகள் தான் செய்ய சொல்றாங்க. அதுவும் வந்து உங்களுடைய உடல் நலம், மனநலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது விடுமுறை நாட்கள்ல சற்று வந்து ஒரு மாறுதலுக்காக, அது வந்து தொலைக்காட்சி தான் பார்க்கணும், கைபேசி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டு வேலைகள்ல உதவி பண்ணலாம். அந்த மாதிரி வந்து செய்யலாம். இது ஏற்கனவே நம்ம வந்து விடுமுறையில வந்து பொழுதை கழிப்பதை பத்தி பேசும்போது, அதுல வந்து ஒரு கருத்தா வந்து இத நான் சொல்லியிருந்தேன். இத வந்து யாருமே சொல்லல. பெற்றோர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது. அதனால அத வந்து தனியா ஒரு பெரிய வேலையா நினைக்காம போற போக்குல விளையாடுற மாரி, விளையாட்டுத்தனமாக உங்களால முடிந்த உதவியை ஒரு நாளைக்கு இந்த வேலைய வந்து நான் பண்றேன்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உங்க பெற்றோர்களும் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுக்கும் வந்து அதனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து வேலைப்பளு வந்து குறையும். ஏதோ ஒரு வேலைய வந்து நான் பண்ணி தரேன்னு சொன்ன மாரி சர்விகா சொன்ன மாதிரி, கவிஸ்ரீ சொன்ன மாதிரி ஒரு காய்கறி அரிஞ்சு குடுக்குறது, அது உங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய வேலை. தொலைக்காட்சி பார்த்துட்டே கூட காய்கறி அரிஞ்சு குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. தொலைக்காட்சி பார்த்தா அப்படியே வந்து அது முன்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தொலைக்காட்சி ஓடுச்சுன்னா, அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். பார்த்துக்கிட்டே நீங்க சின்ன சின்ன வேலை பண்ணி குடுக்கலாம். இந்த மாரி காய்கறி வந்து நறுக்கி குடுக்கலாம். பார்த்துக்கிட்டே வீட வந்து சுத்தம் பண்ணலாம். பொருள்கள் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கலாம். தூசி தட்டலாம், பெருக்கலாம், துடைக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைங்க தான். உங்கள வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இன்னைக்கு வந்தவங்கலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்கலாம் கிடையாது. ஆதிஸ் ஒண்ணு தான் 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து உயர்நிலை படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான். அதுவும் எல்லாம் பெண் பிள்ளைகள் தான். ஆனா இதுல வந்து ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை வித்தியாசம்லாம் இல்ல. பெற்றோர்களுக்கு 2 பிள்ளைங்களுமே வந்து ஒண்ணு தான். அதே மாரி உங்களுக்கும் வந்து அம்மா, அப்பா 2 பேரும் வந்து ஒண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது, உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை வந்து கண்டிப்பா உங்க பெற்றோர்களுக்கு செய்யணும். அதுதான் வந்து அவங்களுக்கு மனநிறைவு அளிக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லணும், அம்மா, அப்பா எனக்கு சொல்லல, சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உங்கள சொல்ல மாட்டாங்க. உங்கள வேலை சொல்றது வந்து அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி சின்ன பசங்க இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு பிற்காலத்துல வந்து உதவியாவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். இப்ப சின்ன வயசுல இருந்தே செஞ்சு பழகுனீங்கன்னா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இப்ப வந்து எல்லாம் தனித்தனி குடும்பங்களா இருக்கீங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து சொன்னா வேலையே கிடையாது. அம்மா, அப்பாவுக்கே இப்ப வந்து வேலைப்பளு அப்படின்றது குறைஞ்சு போச்சு. எல்லாமே வந்து இயந்திரங்கள வச்சு தான் வந்து வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம். உடல் உழைப்புன்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப அதுல வந்து உங்களால முடிஞ்ச உதவிய தான் செய்ய சொல்றோம். இப்ப இதே வந்து இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இன்றளவும் கூட இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து தண்ணி அடிச்சு குழால வந்து தண்ணி அடிச்சு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போயி, வாச தெளிச்சு, கோலம் போட்டு, இது வந்து யாரு? நீங்க வந்து நாங்க சின்ன பிள்ளைங்கன்றீங்க. உங்கள விட சின்ன பசங்க 5 வயசு, 8 வயசு குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்கள்லாம் அழகா காலையில 5 மணிக்கு விடுமுறை நாள்ல கூட காலங்காத்தால எந்திரிச்சு, போய் கொழாடையில போய் குடத்த வச்சு தண்ணி அடிச்சு, இல்லன்னா ஒரு வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்து வாசல் தெளிச்சு, கோலம் போட்டு அம்மாவுக்கு சமையல்ல உதவி செஞ்சு, கையால துணிய துவைச்சு, அங்க பக்கத்துல ஆறோ, குளமோ இருந்துச்சுன்னா, அங்க போய் துணி துவைச்சு, அங்க போய் குளிச்சு, இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னும் வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து செய்றாங்க. அந்த மாரி வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால, கைபேசியும், தொலைக்காட்சியும் பார்த்துட்டு, இதே வந்து பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தப்பில்ல. விடுமுறை நாட்கள்ல சந்தோஷமா இருக்கலாம். நல்லா பொழுத கழிக்கலாம். சொன்ன மாரி எங்கள விடுமுறை அனுபவிக்க விட மாட்றீங்க, தொல்ல பண்றீங்க, வேல சொல்றீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க எதிரணியினர். அதனால வந்து நாங்க வேலை செய்யறது கிடையாது. எங்களுக்கு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு.
அதனால அவங்க சொல்ற அளவுக்கு நீங்க எதுக்கு வச்சுக்கணும்? அம்மா இவ்வளவு வேலை பாக்குறாங்க அப்படின்னா, அதுல ஏதோ ஒரு வேலை நம்மளால முடிந்த வேலைய வந்து செஞ்சு குடுக்கலாம். வேலை செய்யலைன்னா கூட சொன்ன மாரி வேலை செஞ்சு சோர்வா இருக்கிற அம்மாவுக்கு ஒரு மின்விசிறிய போட்டு விடலாம், தண்ணி கொண்டாந்து குடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு குடுக்கலாம். அவங்களுக்கு நீங்க வேலை சொல்லாம இருக்கிறதே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? உதவிதான். அதாவது எனக்கு அத செய்யுமா, இத செய்யுமா, அத எடுத்து குடும்மா, இத எடுத்து குடும்மாங்காம, ஆதீஷ் சொன்ன மாதிரி சின்ன பையன் தான் இருந்தாலும் தன்னுடைய வேலைய வந்து தானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது, அதுதான் வந்து முதல்ல நீங்க செய்யக்கூடிய உதவி பெற்றோர்களுக்கு. விடுமுறை நாட்கள்ல எழுப்பாமலே வந்து சீக்கிரமா விடியற் காலையில எந்திரிக்கிறது. எந்திரிச்சதும் வந்து காலை கடன முடிச்சுட்டு, குளிச்சுட்டு, நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா, அதிலேயே வந்து பாதி வேலை முடிஞ்சிருது. அதுவே வந்து உங்க அம்மாவுக்கு செய்யக்கூடிய பாதி உதவி. ஏன்னா நீங்க எந்திரிக்க நேரம் ஆக்குனீங்க, சாப்பிட நேரம் ஆக்குனீங்கன்னா, அப்ப காலை உணவு செஞ்சு அதெல்லாம் வேலை முடிக்கிறதுக்கு அதுக்கு தாமதமாகும். அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறதுக்கு நேரம் ஆக்குனீங்கன்னா, உடைகள் எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு அதுக்கு நேரம் ஆகும். சாப்பாடு முடிக்கலைன்னா பாத்திரம் கழுவ நேரம் ஆகும். இப்படி வந்து உங்களால நீங்க வந்து நேரம் ஆக்குறனால, அவங்களுடைய வேலை வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதனால உங்க அம்மாவுக்கு ஓய்வுக்கு நேரமே இருக்காது. அதனால இப்போ 2 அணியினுடைய வாதத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உணவு விடுமுறை நாட்கள்ல வந்து நாங்கள் வந்து பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற அணியில என்னென்ன உதவி எல்லாம் செய்றோம் அப்படின்றதும் சொன்னாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் செய்யுங்கன்னு உங்கள நாங்க சொல்றோம். அதே மாரி ஏன்னா எதனாலலாம் நாங்க செய்யல அப்படின்னும் வந்து சொன்னாங்க. அதுல வந்து சொல்லும்போது சொன்னாங்க, "தீக்காயம் பட்டுரும், எங்களுக்கு ஏதாவது ஆயிரும்ன்னு சொல்லி பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. உங்கள வந்து அந்த மாரி அபாயகரமா அடுப்புகிட்ட போயி தீக்காயம் படுற அளவுக்கு நெருப்புல வந்து வேலை செய்ய சொல்லி சொல்லவே இல்ல. சமைக்க சொல்லிலாம் சொல்லல. சமைச்சத எடுத்துட்டு வந்து வச்சு பரிமாறுனா, அதுவே பெரிய உதவி. அது செஞ்சாலே போதும். நீங்க அடுப்புல போய் சமைக்கணும்னு சொல்லல. அது வந்து உதவின்னு சொல்லவே இல்ல. பெற்றோர்களுக்கு உதவி அப்படின்னா, அவங்க செய்யறதுக்கு முன்பின் உள்ள உதவிகள நீங்க செஞ்சீங்கன்னாலே, அவங்க வந்து செஞ்சுருவாங்க. அவங்க வந்து மன நிறைவு அடைவாங்க. அதுவும் விடுமுறை நாட்கள்ல தான் சொல்றோம். அம்மா சமைக்கிறாங்கன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வேலை மாரி காய்கறிய கழுவி குடுக்குறது, அரிஞ்சு குடுக்குறது, அதே மாரி சமைச்சு முடிச்சாங்கன்னா, அத வந்து எடுத்துட்டு வந்து பரிமாறுறது. திருப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்றது. அது வந்து உங்களுக்கு சின்ன வேலை தான். ஆனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அம்மாவும் வந்து அத்தனை ஜாமானையும் கொண்டு வந்து வச்சுட்டு, திருப்பி அத்தனையும் எடுத்து கொண்டு போய் வைக்கிறன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தன தடவ அவங்க நடக்கணும்னு. நீங்க சின்ன பிள்ளைங்க. நீங்க விளையாட்டு போக்குல இங்க அங்கேயும் எடுத்து கொண்டு போய் வச்சீங்கன்னா, அது வந்து உங்க அம்மாவுக்கு பெரிய உதவியா இருக்கும். சமையலும் பண்ணிட்டு, எல்லா வேலையும் பண்ணிட்டு, அவங்களுக்கு அவ்வளோ அசந்து வரும்பொழுது, இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போய் வச்சு, திருப்பி எடுத்துட்டு வந்து வச்சுங்கும்போது, அவங்களுக்கு இன்னும் வந்து சோர்வா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு உதவி நீங்க பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு அது பெரிய உதவியா தான் இருக்கும். அதனால இந்த மாரி சின்ன சின்ன உதவிகள தான் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இப்போ 2 பக்கமும் மாணவர்களுடைய வாதத்தை கேட்கும் பொழுது, உதவி செய்யவில்லை அப்படின்ற அணியில வந்து செய்யலன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை, செய்ய விடுவதில்லை, எங்களுக்கு வந்து நேரம் இல்லை, விளையாடுறதுக்கே எங்களுக்கு அப்பதான் நேரம் கிடைக்குது. அதனால நாங்க செய்யறதில்ல. எல்லாத்துக்கும் மேல கைபேசி. கைபேசியினால தான் வந்து நாங்க வந்து வேலை செய்யறதில்ல. அதுதான் இடையூறா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, எந்த ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு வந்து இடையூறா இருக்கோ, அத வந்து பயன்படுத்தாம இருக்கலாம். இல்ல அதனுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியுது கைபேசியினால தான் வந்து நம்மளால வீட்ல வந்து நேரத்த செலவிட முடியலன்னு. அப்போ பார்க்க வேணாம்னு உங்கள சொல்லல. அதற்கான நேரத்தை வந்து குறைத்துக் கொள்வது சிறப்பு. அதனால கைபேசியிலயோ, தொலைக்காட்சியிலோ நேரத்த குறைச்சுட்டு, இல்லன்னா தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே வந்து வேலைகள் செய்யலாம். ஒண்ணும் தப்பில்ல. இதெல்லாம் பெரிய வேலை கிடையாது. உங்களுக்கு சொன்ன மாரி சமையல் அறையில போய் உங்கள சமைக்க சொல்லல. அதனால வரவேற்பறையிலேயே உட்கார்ந்துட்டு நீங்க வந்து காய்கறி நறுக்கி குடுக்கலாம். இல்ல அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலாம். அதனால உங்களுடைய பொழுதுபோக்கும் கெட்டு போகாது. அம்மாவுக்கும் உதவி பண்ண மாரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நெனச்சு நீங்க பண்ணுங்க. உங்களுடைய அம்மா, அப்பாவுக்கு நீங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? இல்ல அவங்களுக்கு உடல்நல சரியில்ல, இல்ல முடியலன்னா உங்ககிட்ட உதவி கேட்காம வேற யார்ட்ட கேட்பாங்க? அதனால பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்காம, கேட்காமலே வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து தயாரா இருக்கணும். இன்றைக்கு வந்து பேசினவங்க எல்லாமே வந்து பெரிய பிள்ளைங்கள் தான். தாராளமா உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாம். மற்றவர்கள் வந்து "நீ ஏன் செய்ற? அம்மா செய்வா" அப்படின்னு சொன்னாலும், "இல்ல அம்மா பாவம் தனியா செய்றாங்க. நான் தானே உதவி செய்யணும்." அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட நீங்க வந்து செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அது சிறப்பு. அதனால இன்றைக்கு உங்களுடைய வாதங்களை வைத்து எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்களில் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக உதவி செய்கிறார்கள். உதவி செய்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் உதவி செய்யவில்லை அப்படின்னா,
இவங்க சொன்ன மாதிரி கைபேசி போன்ற சாதனங்களால அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய நேரத்தை குறைத்துக் கொண்டு பெற்றோர்களுக்கு உதவி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இன்று வந்து கலந்து கொண்ட எல்லா மாணவர்களையும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் பாராட்டுகிறேன். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை வலையொலியில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும். அதுதான் நம்மளுடைய கடமை. ஏன்னா இது வந்து பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்வது அவர்களுடைய கடமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அதனால அவங்களுடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். இத வந்து வலையொலியில பார்த்துட்டு எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள், உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை பகிருங்கள். மீண்டும் இது போல வேற ஒரு சிறார் நிகழ்வோடு பட்டிமன்றத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.